ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 214 லாசர் இறத்தல் பாகம் 4 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். 2 நாட்களுக்கு பிறகு இயேசு அப்போஸ்தலர்களிடம் நாம் போக வேண்டும் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, எங்கே குருவே, இடையனிடமா என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, இல்லை சீமோன், லாசரிடம், நாம் யூதேயாவுக்கு திரும்பி போகிறோம் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, குருவே, யூதேயர்கள் உம்மை வெறுக்கிறார்கள் என்பதை நினைவில் வையும் என்றார். அல்பேயுஸ் யாக்கோபு இயேசுவை பார்த்து, சில நாட்களுக்கு முன்னால் கூட அவர்கள் உம்மை கல்லால் எறிய விரும்பினார்கள் என்றார். மத்தேயு இயேசுவை பார்த்து, வேண்டாம் குருவே, இது விவேகம் இல்லை என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, எங்கள் மேல் உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டான். யூதா ததேயு இயேசுவை பார்த்து, ஓ என் குருவும் சகோதரருமானவரே, தாயாரின் நாமத்திலும் உம்மில் இருக்கிற தெய்வீகத்தின் நாமத்திலும் கூட நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். உம்முடைய ஆளுகையின் மீது தங்கள் கையை வைக்கவும் உம்முடைய வார்த்தையை முடக்கிவிடவும் சாத்தான்களை அனுமதித்து விடாதீர். உம்மை வெறுப்பதும் பூமியின் மீது வல்லமை உள்ளதாக இருப்பதுமாகிய உலகத்திற்கு எதிராக நீர் தன்னந்தனியாக இருக்கிறீர் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, குருவே, உயிரை காத்து கொள்ளும். இனி உம்மை நாங்கள் கொண்டிருக்க மாட்டோம் என்றால் எனக்கு எங்கள் எல்லாருக்கும் என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார். இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து, அமைதி அமைதி, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டல்லவா? பகல் நேரத்தில் நடக்கிறவன் இடற மாட்டான். ஏனெனில் அவன் தான் காண்பதற்கு இவ்வுலகின் ஒளியை கொண்டிருப்பான். ஆனால் அவன் இரவில் நடப்பான் என்றால் தன்னால் பார்க்க முடியாததால் இடறி விழுகிறான். நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் என்னில் ஒளி இருக்கிறது. பார்க்க கூடியவராக இருப்பவரால் நடத்தப்பட உங்களை விட்டுக் கொடுங்கள். இருளின் வேளை வருமளவும் கெடுமதியானது எதுவும் நிகழாது என்பதை மனதில் இருத்துங்கள். ஆனால் அந்த வேளை வரும்போது எந்த தூரமோ அல்லது வல்லமையோ சீசரின் படையணிகள் கூட யூதேயர்களிடமிருந்து என்னை காக்க இயலாதவையாக இருக்கும். ஏனென்றால் எழுதப்பட்டிருப்பது நிகழ வேண்டும். தீமையின் சக்திகள் தங்கள் செயல்களை நிறைவேற்றும்படி ஏற்கனவே ரகசியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நான் விரும்புகிறதை செய்யவும் அப்படி செய்ய எனக்கு சுதந்திரம் இருக்கும் போது நன்மையானதை செய்யவும் என்னை அனுமதியுங்கள். இந்த புதுமையை செய்ய நான் என் ஒரு விரலை கூட அசைக்கவோ அல்லது ஒரு வார்த்தை கூட உச்சரிக்கவோ இனி முடியாதிருக்கும் போது அந்த நேரம் வரும். அப்போது என் வல்லமை முழுவதும் உலகத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கும். மனிதனுக்கு தண்டனையின் ஒரு பேரச்சமுள்ள நேரம் அது, எனக்கல்ல. என்னை நேசிக்க மறுத்துவிட இருக்கும் மனிதனுக்கு தன்னை தானே கடவுள் அற்றவனாகவும் சாத்தானையும் அவனுடைய சபிக்கப்பட்ட மகனையும் பின் செல்கிறவர்களாகவும் இருக்கும் அளவுக்கு தெய்வீகத்தை நிராகரித்து விட போகும் மனிதனின் சித்தத்தின் வழியாக மீண்டும் நிகழவிருக்கும் ஒரு நேரம் அது. உலக முடிவு அண்மையில் இருக்கும் போது நிகழவிருக்கும் ஒரு நேரம் அது. மேலோங்கும் விசுவாசமின்மை
புதுமை செய்வதற்கான என்னுடைய வல்லமையை பயனற்றதாக்கும். அதை நான் இழந்துவிட முடியும் என்பதால் அல்ல, மாறாக எங்கே விசுவாசம் இல்லையோ, எங்கே அதை பெற்றுக்கொள்வதற்கான சித்தம் இல்லையோ, எங்கே பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நன்மையை அதிக பெரிதான தீமையாக மாற்றும்படி அதை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு புதுமை தீமையின் கேலி பரிகாசத்திற்கு இலக்காகவும் அதன் கருவியாகவும் ஆக்கப்படுமோ, அங்கே புதுமை எதுவும் அருளப்பட முடியாது என்பதாலேயே புதுமை செய்வதற்கான என்னுடைய வல்லமையை பயனற்றதாக்கும். இப்போது இன்னமும் கூட என்னால் புதுமைகளை செய்ய முடியும். கடவுளின் மகிமைக்காக அவற்றை என்னால் செய்ய முடியும். ஆகவே உறங்கிக் கொண்டிருக்கிற நம் நண்பன் லாசரிடம் நாம் போவோம். நாம் போய் அவன் தன் குருவுக்கு ஊழியம் செய்ய புதிதாகவும் தயாராகவும் இருக்கும்படியாக அவனுடைய உறக்கத்திலிருந்து அவனை எழுப்புவோம் என்றார். சீடர்கள் இயேசுவை பார்த்து, அவர் உறங்கிக் கொண்டிருந்தால் அது ஒரு நல்ல காரியம்தான், அவர் நிச்சயமாக குணமடைவார். உறக்கமும் கூட தன்னிலேயே குணப்படுத்துதலாக இருக்கிறது, அவரை ஏன் எழுப்ப வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு சீடர்களை பார்த்து, லாசர் இறந்து விட்டான். அங்கே போவதற்கு முன் அவன் சாகும் வரையிலும் நான் காத்திருந்தேன். அவனுடைய சகோதரிகளுக்காகவோ அல்லது அவனுக்காகவோ அல்ல, மாறாக உங்களுக்காக, நீங்கள் விசுவசிக்கும்படியாக, நீங்கள் விசுவாசத்தில் வளரும்படியாக நாம் லாசரிடம் செல்வோம் என்றார். தோமா இயேசுவை பார்த்து, சரி, நாம் போவோம். அவர் இறந்தது போலவும் நீர் இறக்க விரும்புவது போலவும் நாம் எல்லோரும் கூட இறப்போம் என்றார். இயேசு தோமாவை பார்த்து, தோமாஸ், தோமாஸ், நீயும் உங்கள் இருதயங்களில் விமர்சிக்கிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னை பின் செல்ல விரும்புகிற ஒவ்வொருவனும் கடந்து போகிற ஒரு மேகத்தின் பேரில் ஒரு பறவைக்கு என்ன அக்கறை இருக்குமோ அதே அக்கறையை தன் உயிரின் பேரில் கொண்டிருக்க வேண்டும். அதாவது காற்று அதை எங்கெல்லாம் அடித்து கொண்டு போகுமோ அங்கெல்லாம் அது போக விட்டுவிட வேண்டும். தாம் விரும்புகிறபடி எல்லாம் உங்களுக்கு உயிரை தர அல்லது அதை எடுத்துவிட வல்லவராயிருக்கிற கடவுளுடைய சித்தமே அந்த காற்றாக இருக்கிறது. ஒரு பறவை கடந்து போகிற ஒரு மேகத்தை பற்றி வருந்தாமல் வானம் மறுபடியும் வெளிவாங்கும் என்பதில் தான் நிச்சயமாய் இருப்பதால் எப்போதும் போல் பாடுவது போலவே நீங்களும் அது பற்றி வருந்த கூடாது. ஏனென்றால் மேகம் என்பது நிகழ்ச்சி, வானம் என்பது நிதர்சனம். மேகங்கள் வானத்தை கருத்து போக செய்வது போல தோன்றினாலும் வானம் எப்போதும் நீல நிறமாகவே இருக்கிறது. இது உண்மையான வாழ்விற்கும் பொருந்துகிறது. மனித வாழ்வு முடிந்து போனாலும் அது அப்படியே நிலைத்திருக்கிறது. என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் வாழ்வை குறித்து கவலையாய் இருக்க கூடாது, அதற்காக அச்சப்படவும் கூடாது. ஒருவன் மோட்சத்தை எப்படி சம்பாதித்துக் கொள்கிறான் என்று நான் உங்களுக்கு காட்டுவேன். ஆனால் இப்போது உங்களுக்கு தீங்கானது எதுவும் நிகழாது என்று நான் சொன்ன பிறகும் கூட யூதேயாவுக்கு வர நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் என்னை கண்டு பாவிக்க உங்களால் எப்படி முடியும்? என்னோடு உங்களை காண்பிப்பது பற்றி நீங்கள் தயங்குகிறீர்களா? நீங்கள் தாராளமாக என்னை விட்டு போகலாம். ஆனால் என்னோடு தங்கியிருக்க நீங்கள் விரும்பினால் என் ராஜ்யத்தை வெல்லும்படி உலகத்தை அதன் விமர்சனங்களோடும் கண்ணிகளோடும் பரிகாசத்தோடும் வாதைகளோடும் எதிர்த்து நிற்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் சென்று
லாசரை இறந்தோரிடமிருந்து மறுபடியும் எழுப்புவோம். அவருடைய ஊழியன் பெத்தானியில் இருந்து இங்கே வந்த மாலையில் அவன் இறந்தான் என்பதால் இப்போது 2 நாட்களாக அவன் தன் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். நாளைக்கு 6ஆம் மணி வேளையில் என்னால் தேற்றப்பட்டு தங்கள் விசுவாசத்திற்கான வெகுமதியை பெறுவதற்காக நாளைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை அனுப்பிய பிறகு நாம் இங்கிருந்து புறப்பட்டு ஆற்றை கடந்து இரவில் நிக்கேயின் அதாவது வெரோனிகாவின் வீட்டில் தங்குவோம். அதன்பின் விடியற் காலையில் நாம் என்சமேஸ் வழியாக பெத்தானியை நோக்கி புறப்படுவோம். 6ஆம் மணி வேளைக்கு முன்னதாக நாம் பெத்தானியில் இருப்போம். அங்கே நிறைய மக்கள் இருப்பார்கள். அவர்களுடைய இருதயங்கள் தட்டி எழுப்பப்படும். நான் அதை வாக்களித்தேன். என் வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்றார். யாக்கோபு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, யாருக்கு அதை வாக்களித்தீர் என்று கேட்டார். இயேசு யாக்கோபை பார்த்து, என்னை வெறுப்பவர்களுக்கும் என்னை நேசிக்கிறவர்களுக்கும் இரு தரப்பினருக்கும் மிக தெளிவான விதத்தில் வாக்களித்தேன். கேதேசில் சட்ட வல்லுநர்களோடு நடந்த வாக்குவாதம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அப்போதுதான் இறந்த ஒரு சிறுமியையும் இறந்து ஒரு நாளாகி இருந்த ஒரு மனிதனையும் இறந்தோரிடமிருந்து நான் எழுப்பியிருந்தேன் என்பதால் நான் கள்ளத்தனமாக ஏதோ செய்கிறேன் என்று சொல்ல அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருந்தது. அழுகி போன ஓர் உடலை நீ இன்னும் உயிர்ப்பிக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் புழுதியில் இருந்து மனிதனை உண்டாக்கவும் அழுகலில் இருந்து ஆரோக்கியமும் உயிருள்ள உடலை மறுபடியும் உண்டாக்கவும் கடவுளால் மட்டுமே முடியும். நான் அதை செய்வேன். சிஸ்லேவ் மாதத்து புது பிறையின் போது யோர்தான் நதிக்கரையில் சட்ட வல்லுநர்களுக்கு இந்த சவாலை நானே நினைவுபடுத்தினேன். புது பிறையின் போது அது நிறைவேற்றப்படும் என்று நான் அவர்களிடம் சொன்னேன். அது என்னை வெறுக்கிறவர்களுக்கு, என்னை ஓர் உத்தமமான முறையில் நேசிக்கிறவர்களாகிய சகோதரிகள் தாங்கள் நம்பக்கூடியதற்கும் அப்பாற்பட்டு தொடர்ந்து தங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் அவர்களுடைய விசுவாசத்திற்கு வெகுமதி அளிப்பதாக நான் அவர்களுக்கு வாக்களித்தேன். நான் அவர்களை கடுமையாக பரிசோதித்தேன், ஆழமாக துயரப்படுத்தினேன். கடந்த நாட்களில் அவர்களுடைய இருதயங்கள் எவ்வளவு அதிகமாக துன்புற்றன என்பதை நான் மட்டுமே அறிவேன். மேலும் அவர்களுடைய நேசம் எவ்வளவு உத்தமமானது என்பதும் எனக்கு மட்டுமே தெரியும். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், தங்கள் சகோதரன் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுவதை தங்களால் காண முடியவில்லை என்ற உண்மையை விடவும் நான் பரிகசிக்கப்படலாம் என்பது பற்றி அவர்கள் அதிக துயரம் அடைகிறார்கள் என்பதால் ஒரு மாபெரும் வெகுமதிக்கு அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். நான் கிரகிக்கப்பட்டவனாகவும் சோர் உற்றவனாகவும் துக்கப்படுகிறவனாகவும் தோன்றினேன். என் ஆத்துமத்தில் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தேன். அவர்களுடைய அழுகை புலம்பலை என்னால் கேட்க முடிந்தது. அவர்களுடைய கண்ணீர் துளிகளை நான் எண்ணினேன். பரிதாபமான சகோதரிகள், இப்போது ஒரு நீதிமானை இந்த பூமிக்கு திரும்ப கொண்டு வரவும் ஒரு சகோதரனை அவனுடைய சகோதரிகளின் அணைப்பிற்கு கொண்டு வரவும் ஓர் சீடனை திரும்ப என் சீடர்களிடம் கொண்டு வரவும் நான் ஆவலாய் இருக்கிறேன். நீ அழுகிறாயா சீமோன்? ஆம், நீயும் நானும் லாசரின் மிக சிறந்த நண்பர்களாக இருக்கிறோம். உன் கண்ணில் மார்த்தாவினுடையவும் மேரியினுடையவும் கடும் துயரத்திற்கான துக்கம் இருக்கிறது. அதில் ஒரு நண்பனுடைய கடும் வேதனையும் இருக்கிறது. ஆனால் அவன் மறுபடியும்
நம் அன்பிற்கு விரைவில் திரும்ப கொண்டு வரப்படுவான் என்பதை அறியும் மகிழ்ச்சியும் அதில் இருக்கிறது. நாம் நம்முடைய பைகளை தயார் செய்துவிட்டு விடியற்காலையில் புறப்படுவதற்காக ஓய்வெடுக்க செல்வோம். இங்கே நாம் திரும்பி வருவது நிச்சயமில்லை என்பதால் இங்கே உள்ளவற்றை ஒழுங்குபடுத்துவோம். நாம் நம்மிடமுள்ள எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு தர வேண்டி இருக்கும். மேலும் நான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் வரைக்கும் பயணிகள் என்னை தேடாமல் பார்த்து கொள்ளும்படி அதிக செயலூக்கமுள்ளவர்களிடம் சொல்லவும் வேண்டும். லாசரின் வீட்டில் என்னை தேடி பார்க்கும்படி நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டும். மிக அதிகமான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. பயணிகள் வந்து சேர்வதற்கு முன்பாக அவை செய்யப்படும். நாம் போவோம். ஓய்வெடுக்க செல்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் என்று சொல்லிவிட்டு தம் சிறு அறைக்கு சென்றார். தீவிர சீமோன் மற்ற சீடர்களை பார்த்து, அவர் இறந்து சில நாட்கள் ஆகிவிட்டது என்றார். தோமையார் தீவிர சீமோனை பார்த்து, இது ஒரு மிக பெரும் புதுமையாக இருக்கும் என்றார். பிலவேந்திரர் மற்ற சீடர்களை பார்த்து, அதற்கு பிறகு சந்தேகப்படுவதற்கு அவர்கள் என்ன சாக்கு போக்கு கண்டுபிடிப்பார்கள் என்று பார்க்க நான் விரும்புகிறேன் என்றார். யூதாஸ் மற்ற சீடர்களை பார்த்து, அந்த ஊழியன் எப்போது வந்தான் என்று கேட்டான். பேதுரு யூதாஸை பார்த்து, வெள்ளிக்கிழமைக்கு முந்தின மாலையில் என்றார். யூதாஸ் பேதுருவை பார்த்து, அவன் வந்தானா? அதை ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்று கேட்டான். பேதுரு யூதாஸை பார்த்து, ஏனென்றால் அதை சொல்ல வேண்டாம் என்று குரு என்னிடம் சொன்னார் என்றார். யூதாஸ் பேதுருவை பார்த்து, ஆக நாம் அங்கே போய் சேரும் போது அவரை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆகியிருக்குமே என்றான். மத்தேயு யூதாஸை பார்த்து, நிச்சயமாக வெள்ளிக்கிழமை மாலை ஒரு நாள், ஓய்வு நாள் அதாவது சனிக்கிழமை மாலை 2 நாட்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 நாட்கள், நாளைக்கு 4, ஆக 4.5 நாட்கள். நித்திய வல்லமையே, ஆனால் அவர் அழுகிக் கொண்டிருப்பார் என்றார். பேதுரு மத்தேயுவை பார்த்து, அவர் அழுகிக் கொண்டிருப்பார், அதையும் நான் பார்க்க விரும்புகிறேன், அதன் பிறகு என்று சொல்லிவிட்டு அமைதியானார். யாக்கோபு பேதுருவை பார்த்து, சீமோன் ராயப்பரே என்ன என்று கேட்டார். பேதுரு யாக்கோபை பார்த்து, அதன் பிறகும் கூட இஸ்ராயேல் மனம் திரும்பவில்லை என்றால் மின்னல்களுக்கு மத்தியில் வாழ்கிறவராகிய யாவே கூட அதை மனந்திருப்ப முடியாது என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 214 லாசர் இறத்தல் பாகம் 4 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.